சட்டமன்ற தேர்தல் 2026 வாக்கு எண்ணிக்கை முன் அதிகாரிகள் தயார் கூட்டம். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கைக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதனையொட்டி வாக்கு எண்ணும் பணிக்கு நியமிக்கப்பட்ட நுண்பார்வையாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சே. சரவணன் தலைமையேற்றார். அவருடன் 129 ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர் தினேஷ் ஜெயின் ஆகியோரும் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. அப்போது பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் தற்போது திண்டுக்கல் அண்ணா பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. வருகின்ற மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் வாக்குகளை எண்ணும்போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், விதிமுறைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து நுண் பார்வையாளர்களுக்கு விரிவாக விளக்கப்பட்டது. மேலும் வாக்கு எண்ணிக்கை செயல்முறை முழுமையாக வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியத்துடனும் நடைபெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார். இதன் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. சான்றார் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. இந்த அவுட்டர் கவர், இன்னர் கவர், 2 கவர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அதை ஓபன் பண்றது, அவுட்டர் கவர்ல இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் டேக் போட்டு சீல் வச்சிருப்பாங்க. இதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிட்டு எகைன் இந்த அவுட்டர் கவரை பிரிக்கிறோம். பிரிச்சதும் இந்த இடத்துல கிரீன் பேப்பர் சீல் இந்த கேப் அடைச்சு இருக்கும். இதுல ஒரு ஸ்பெஷல் டேக்கும் இருக்கும். ஸோ இதுல ஒரு சீல் வச்சிருப்பாங்க. இந்த கவரை ஓபன் பண்ண கூடாது. இதை மட்டும் தான், அவுட்டர் டோரை மட்டும் தான் ஓபன் பண்ணணும், இன்னர் டோரை ஓபன் பண்ண கூடாது. இதுல மேல பாத்தீங்கன்னா ரிசல்ட், கீழே பிரிண்ட் இருக்கும். சோ இந்த ரிசல்ட் செக்ஷன்ல இதுக்கு மேல உள்ள பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரை கை வச்சு குத்தி அந்த ரிசல்ட்டை நம்ம பிளேஸ் பண்ணணும். இப்படிதான் பண்ணணும். இதுல இருக்கிற சீல் அப்படியே இருக்கும். இதுல ஒரு சீல் இருக்கும், இதுல ஒரு க்ளோஸ் இருக்குது, இதுல ஒரு சீல் ஆக்சுவலா அப்படியே இருக்கும். அதெல்லாம் தொடக்கூடாது. அதெல்லாம் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கணும். இந்த பேப்பரையும் உருவா வரதான் செய்யும், ஆனா அந்த பேப்பரை எடுக்கக்கூடாது. இந்த பேப்பர்ல கை கொடுத்து லேசா கிழிச்சா அது கிழிஞ்சிரும். அதை அப்படியே பிரஸ் பண்ணி ரிசல்ட்டை ஓட விடணும். அதுக்கு முன்னால இந்த யூனிட்டை பின்னால ஒரு சுவிட்ச் இருக்கு, இதை வச்சு ஆன் பண்ணணும். ஆன் பண்ண உடனே இவிஎம் இஸ் ஆன், இசிஐன்னு வரும். இப்போ நீங்க இப்படி பாக்ஸ் இது பேட்ல எழுதி கண்ட்ரோல் யூனிட் இப்படி இருக்குன்னா we will take and lift and அவங்களுக்கு ஸ்டோ பண்ணுவோம், காமிப்போம். ஸோ அவங்களுக்கு காமிச்சிட்டு தான் நம்ம அதில் ஒவ்வொரு இதுலையுமே என்ட்ரி போடுவோம். அதை இப்படி வச்சிருப்பாங்க டேபிள்ல. ஸோ அந்த ஃபென்சிங்க்கு வெளியில நீங்க உள்ள உட்காந்துருப்பீங்க. அவுட் சைடு ஃபென்சிங் தட் ஒரு கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு விசிபிளா தெரியுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க அந்த சைடு நின்று பார்த்தாவே அவங்களுக்கு தெரியும். ஸோ தே கேன் சி நீங்க ரிசல்ட் அழுத்துன உடனே டோட்டல் நம்பர் ஆஃப் votes போல்டு கேண்டிடேட் 1 அவங்களோட பேர் வைஸா அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் we have clearly told எது ரீகவுண்டிங்க்கு. ஸோ அவங்க கிட்ட RO and observer permission வாங்கிட்டு if recounting is required, that will be given, decision will be taken by the RO in consultation with the observer. So அதனால நீங்க அவங்க ரொம்ப I'm sure there will be like கொஞ்சம் initial 2-3 rounds there will be some aggression. Counting எவ்வளவு பேர் first time counting பாக்குறீங்க? So many. Because எலெக்ஷன் பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ இப்போ நம்ம நிறைய பேர் எடுத்திருக்கோம். அதனால ஐம் ஷுர் இந்த கவுண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க லைஃப்லயே நீங்க பேங்கிங்ல பார்க்குற க்ரௌடுக்கும் அந்த இதுக்கும் பவுஸ் பண்ணுங்க. அவன் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ஓகேன்னு சொன்னா அந்த போட்டோ காப்பி ஜெராக்ஸ் எடுத்துட்டு நம்ம ஏஜென்ட் கொடுக்க முடியும். இதுதான் எல்லா ரவுண்ட்ஸோட இது என்னமா இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே 2 மைக்ரோ அப்சர்வர் இதுல இருப்பாங்க. டேட்டா டி மாதிரி இருப்பாங்க. இன்னொரு மைக்ரோ அப்சர்வர் அசிஸ்ட் ஜெனரல் அப்சர்வர். அதிகபட்சமா ஆத்தூருக்கு 6 கவுண்டிங் டேபிள் இருக்குது. எவரி 500 போஸ்டல் பேலன்ஸ்க்கு ஒரு கவுண்டிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அதுல ஒரு ஏஆர் இருப்பாரு, அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஒவ்வொரு டேபிளையும் இருப்பாங்க. எகைன் ஒரு சூப்பர்வைசர், கவுண்டிங் சூப்பர்வைசர் இருப்பாரு, 2 கவுண்டிங் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அது நீங்க சிம்பிளிசைஸ் கேப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, CAB கேப். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.